வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது இன்ஸ்டன்ட் மாவு வச்சு செஞ்ச முறுக்குங்க. இது டேஸ்டியான முறுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த இன்ஸ்டன்ட் முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் உடைச்ச கடலை எடுத்து சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மாவாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இதை நம்ம சல்லடையில் சலித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடையில் விற்கிற அரிசி மாவு அது நான் 2 டம்ளர் எடுத்துட்டேங்க. அதை ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் உளுத்தம் பருப்பு வறுத்து அதையும் நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி சலித்து எடுத்து வச்சுதுங்க. அதை இதில் போட்டுக்கலாம். ஏற்கனவே தட்டை செய்த ரெசிப்பியில் கொஞ்சம் மீதி இருந்தது. அந்த உளுத்தம் பருப்பு மாவே நான் இதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். உளுத்தம் பருப்பு நல்லா கடாயில் நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு சலித்து எடுத்து வச்சுதுங்க. இப்போது உடைச்ச கடலை மாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இது 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிட்டேங்க. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா கூட நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா கலந்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா கலந்த பிறகு தண்ணி 1 டம்ளர் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த போல் பதத்தில் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சு மூடி வச்சிடலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாங்க. நான் இதில் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணேன். ஓகே ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிசைஞ்ச இந்த மாவை நம்ம முறுக்கு அச்சில் போட்டு பிழிஞ்சிக்கலாம். கரண்டியில் ஒவ்வொரு கரண்டிலையும் இந்த போல் பிழிஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கலாங்க. மெதுவாக ஒரு 3 முறுக்காக போட்டு எடுத்து நல்லா சுட்டு எடுத்துடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு நம்ம இதை திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்துடலாங்க. இந்த ஓசையெல்லாம் அடங்கின பிறகு எண்ணெயை வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த புளியை நம்ம எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்து வச்சிடலாங்க. 2 டம்ளர் அரிசி மாவுக்கு ஒரு 15 முறுக்கு வந்ததுங்க. நம்ம இந்த போல் வீட்டில் இருக்கிற மாவு வச்சுட்டு உடனடியாக இதை செஞ்சு நம்ம பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் இந்த போல் டேஸ்டியான முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.